Okay, so Indian Awards 2026 television la adutha award category present பண்றதுக்காக let's welcome director Praveen Bennett sir onto the stage please. ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் அவார்ட் யார் கொடுக்க போறீங்க அப்படின்னா Best Actor of the Year goes to வெற்றி வசந்த். Best Actor பிரதர், வெற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். Thank you. congratulations. கேக்குதானே தெரியல. கேக்குது கேக்குது. சோ வெற்றின்னு பேர்லயே வச்சிருக்கீங்க, எல்லாமே வெற்றி தான் இல்லையா? நான் வச்சுக்கிட்டதா அதுவும். ஓ இதுவும் நான் தானே. நல்லா எடிட் பண்ணிருக்காங்கப்பா. சார் 2 அவார்டு சார் உங்களுக்கு. Thank you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப டைம் எடுத்துக்க வேணா, டக்குன்னு முடிச்சிடுறேன். ரொம்ப நன்றி. நாங்கள் தொடர்ந்து 4வது வருஷத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் சிறகடிக்க ஆசை. ஸோ டீமில் எல்லாருமே எல்லா இடத்துலையுமே போகிற இடங்களில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அதுக்கான ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு இருக்கிறப்போ ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா குறிப்பிட்டு ஒரு ஆள் 2 ஆள் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸோடு போயிட்டுருக்கிற ஒரு சீரியல். ஸோ அதனால் வந்து எல்லாருமே எல்லா ஸ்டேஜ்லேயுமே அந்த பெருமையை எப்படி சொல்கிறது வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. எல்லாருக்காகவும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். தேங்க்யூ. இந்த அவார்டை யாருக்கு வந்து நீங்க பிரசன்ட் பண்ண இல்ல இது வந்து புரியல. யாருக்காவது நீங்க அவார்டை பிரசன்ட் பண்ண விரும்புறீங்க? டோட்டல் டீம் சிறகடிக்க ஆசை டீம் ஃப்ரம் ரைட்டர்ல இருந்து டிஸ்கஷன் டீம்ல ஆரம்பிச்சு எங்க டைரக்டர் கேமராமேன்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாருக்கும். ஏன்னா அவங்க இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது. நம்ம சும்மா தான். ஆனா உங்களோட துணை இல்லைன்னா எப்படி? ஆமா. ஏன்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா வந்துட்டு துணை தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். கையில தான் கொடுப்பேன். ஆமா, பிரவீன் அண்ணாவோட சக்சஸே வந்துட்டு அவங்களோட மனைவி தான். ஆமா, சாய் பிரமோதிதா நம்ம கூட வந்திருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து எங்களோட டார்லிங் வைஷு கூட்டிட்டு வந்திருக்கீங்க போது நீங்க இந்த நேரத்துல அவங்க பேர் தான் சொல்லிருக்கணும். நீங்க அவங்க பேர் தான் சொல்லிருக்கணும் இந்த நேரத்துக்கு. எல்லாம் புகழும் அவங்களுக்கு தான் அப்படின்ட்டு. ஓ இது அப்படி சொல்லி அந்த மாதிரி அதுக்கு தான் அந்த கேள்வியே கேக்குறோம். மனைவி வந்து எப்பவுமே வந்து என்ன சொல்லுது, நம்மளுடைய வேலைகளை வந்து அலுவல்களை வந்து குறைச்சு அவங்க அதை தலையில எடுத்து வச்சு பண்ணிக்குவாங்க. அதனால அதை நாங்க வந்து பர்சனலா சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான், ஹிட் தான் போங்க. எப்படி சமாளிக்கிறாரு பாருங்க. பப்ளிக் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஓகே, சூப்பர். தப்பிச்சிருவீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். ஓ நீங்க இப்படி கோர்த்து விட்டுருக்கீங்களா? அதுவே எனக்கு இப்பதான் புரியுது. அப்படிதான் ஒரு தேங்க் யூ. அவ அப்படி எடுத்துக்கவும் மாட்டா. ஏன்னா எப்படி சொல்றது, சிறகடிக்க ஆசை வந்து ஒர்க் வேற பர்சனல் லைஃப் வேற இல்ல. ஆனா ஃபுல்லா பாத்துக்கிறது அவங்க தானே. அவங்கள பாத்துக்கிறதும் அவங்க நம்மள பாத்துக்கிறதும் மாறி பாத்துக்கிறது. இவர் ஏன் லவர் பாயா இருக்காருன்னு இப்ப புரியுதா நீ ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்கேன்னு? புரியுது. நான் அப்படி போனா நீ இப்படி வரியா? ரொம்ப சந்தோஷம். Thank you and congratulations once again வெற்றி. Thank you so much. 2 கேட்டகரியிலுமே அவார்ட் வாங்குனதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Thank you India Media. Favorite pair of the year 2026 goes to Gomathi Priya and Vetri Vasanth for Siragadika Asai. Awards 2026 டெலிவிஷன்ல ஃபேவரட் பேர் ஆஃப் த இயர் அவார்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கோமதி பிரியா அவர்களே, ஓகே, இந்த பேர் பயங்கரமாக வந்துட்டு
மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பேர். ஸோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பொதுவாக ஒவ்வொரு ஒவ்வொரு சீரியல்லையுமே இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஜோடிகள். அது முக்கியமான ஹீரோ ஹீரோயினாக இருக்கட்டும், மற்ற ஏதோ ஒரு ஜோடி, அந்த ஜோடிக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம். அது அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்குள்ளேயும் நடக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கான சீன் அமையணும், அதுக்கான சுச்சுவேஷன் அமையணும், அதெல்லாம் தாண்டி அதுக்கான அந்த ஆர்டிஸ்ட்டு நம்ம செஞ்சு கொடுக்குற விஷயம் கரெக்டாக இருக்கணும். இது கரெக்டாக கேப்சர் ஆகி கரெக்டாக போய் ப்ராப்பராக அவங்கக்கிட்ட ரிசீவ் ஆகணும். இங்கே ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த ஹீரோயின்ஸாக நடிக்கிறவங்க, ரொமான்டிக்காக நடிக்கிறவங்களுக்கு தெரியும், டேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும் இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. இப்போது நம்ம எந்த சீன் வேணாலும் நடிச்சிடலாம், சண்டை போடுறதோ இல்லை ஜாலியாக சிரிக்க வைக்கிறதோ இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். ஆனால் அந்த ரொமான்ஸ் சீனுன்னு வர்றப்போ மட்டும் அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிக்கிற அந்த ஆர்டிஸ்ட்டுகளுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி அது ப்ராப்பராக வெளியில் போய் ரீச் அவுட் ஆகி மக்கள்கிட்ட அது ரெஸ்பான்ஸ் திரும்ப கிடைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அது எங்களுக்கு தொடர்ந்து இந்த சீரியல் ஆரம்பித்ததுல இருந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. முத்துக்கும் மீனாக்கும் அந்த ஒரு ரெக்கக்னேஷன் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் வி போத் ஆர் ஸோ பிளஸ்ட். அந்த மாதிரி எங்களுக்கு காட்சிகளை எழுதி கொடுக்குற எங்களோட ரைட்டராக இருக்கட்டும், அது எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எங்கள் டைரக்டர் படுற பாடு இருக்கு. நீங்கள் அவுட்டில் பார்க்குறது 100% நாங்கள் பண்ணியிருக்கோமா என்னன்னு தெரியல, பட் ஹீ வில் ஹாவ் சம்திங் இன் ஹிஸ் மைண்ட். அவர் மைண்டில் ஒன்று இருக்கும், அதை எங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி தவிச்சு போயிடுவார். ஐ ப்ராப்பர் ரொமான்டிக் சீன்ஸில். ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவர் சொல்கிற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம படங்களில் பார்க்குறதுலையோ இல்லை வேறு சீரியலில் பார்க்குற மாதிரியோ இல்லாமல் அவர் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொல்லுவார், இப்படி ஹக் பண்ணி நில்லுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. சில விஷயங்கள்லாம் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் டிரைவரு, இவங்க பூக்காரம்மா. ஸோ நாங்கள் 2 பேர் பண்ணுற கதாபாத்திரம் ரொம்ப ஹார்ஷாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சீன்ஸே கொடுப்பார். இப்படி ஹேண்டில் பண்ணுங்க, ஒருத்தர் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு கொண்டு சொல்லி கொடுப்பாங்க டைரக்டர். ஸோ அவங்க சொல்லி கொடுத்து பண்ணலைன்னா இது எதுவுமே இல்லை. அதையெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட விதம், ஸோ அதுதான் முக்கியம். அதுக்காக ரொம்ப பெரிய நன்றி. இது நான் முதல்ல கேட்டப்போ எனக்கு எதுவுமே மைண்ட்லேயே வரல தெரியுமா. அப்போ அதை ஏற்றி விட்டப்போ பிளாங்காக ஆஃப் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் என்ன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்போ எனக்கு என்னன்னா, அப்போ நீங்கள் பிளாங்காக இருந்தீங்க, இப்போ பார்த்தீங்களா ஓப்பன் ஆயிடுச்சு உங்களோட மைண்டு. இல்லை அப்போ ஒரு விஷயத்தை கூப்பிட்டு டக்குன்னு மாறினோடனே டோட்டல் பிளாங்க் ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு போங்க, ஃபுல்லா பிளாங்க் ஆயிடும். ரொம்ப சந்தோஷம். Congratulations. Thank you so much from you please. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இந்தியன் அவார்ட். ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. சிறகடிக்க ஆசை என்னோட லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. நான் மட்டும் இல்லை, என் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் எங்களோட சீரியல் 1000 எபிசோட்ஸ் ஆக போகுது. டைம் ஆயிடுச்சுல. ஸோ 1000 எபிசோட்ஸ் ஆக போகுது. நான் பண்ணுற ஃபஸ்ட்டு 1000 எபிசோட்ஸு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் கான்ஸ்டண்ட்டாக அதே லவ் அண்ட் கேர் சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. எங்கே போனாலும் மீனாவாக தான் பார்க்குறாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Thank you and congratulations. Favorite pair of the year. வாழ்த்துக்கள் உங்க 2 பேருக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த அவார்ட் மோஸ்ட் டேலண்டட் ஆக்ட்ரஸ் ஆஃப் தி இயர் goes to Salma Arun for சிறகடிக்க ஆசை. மீண்டும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி குவிக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி தான், எங்கள் சீரியல்லேருந்து சொன்ன மாதிரி தான், சிறகடிக்க ஆசை எங்கள் லைஃப்பை பயங்கரமாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. நிறைய பேரோட கனவு ஓகே ரெக்கக்னேஷன் கிடைக்காதா அப்படின்ற ஆக்டர்ஸோட மெயின் ரெக்கக்னேஷனாக இருக்கும். ஆனால் எங்கள் சீரியலில் குழந்தைலேருந்து பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ரெக்கக்னேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ 1000 எபிசோடு கூடிய விரைவில் போகுது. தேங்க்யூ ஓவர்வெல்மிங்காக இருக்குது.